இனி ஸ்லோகங்கள் மிச்சம் இருக்கின்றனவே, திவ்யதேசங்கள் முடிந்து போய்விட்டனவே என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்காகத்தான் ஆறாறு என்னென்னைக்கெல்லாம் சேவிக்காமல் விட்டு விட்டார்களோ அவர்களுடைய குறை தீர, ஆரெல்லாம் அனைத்து நாட்களும் பார்த்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் ஞாபகப்படுத்தவும் நிறைவாகவும் இன்று தொடக்கமாக 18 நாட்களுக்கு ஓரொரு நாளும் ஆறாறு திவ்யதேசத்தை மிக சுருக்கமா, ஒரு திவ்யதேசத்துக்கு ஒரு நிமிஷம், என்ன பெருமாள் திருநாமம், அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத மட்டும் தெரிந்து கொள்ள போகிறோம். 18 108 திவ்யதேசங்கள். அதற்கு பிற்பாடு துவாரகையும் சேவித்து கொண்டு குருக்ஷேத்திரத்திலே கடைசியாய் சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தை அனுபவிக்கலாம். தற்போது காதால் கேட்டுக்கொள்ளுங்கள், கண்ணால் பார்த்து கொள்ளுங்கள். திருவரங்கத்திலிருந்து தொடங்குவோம். பிரதானமான திவ்யதேசம் திருவரங்கம். சயன திருக்கோலத்தில் ரங்கநாத பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். பிரணவாகார விமானம் ஸ்ரீ ரங்கநாச்சியார், ஸ்ரீ ரங்கநாயகி தாயார். சக்கரத்தாழ்வாரும் பிரசித்தமானவர். இந்த திவ்யதேசத்திலே இருந்துதான் பகவத் ராமானுஜர் அரங்கத்தை திருத்தி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தையே நன்கு வளர்த்து கொடுத்தார். இங்கே இருக்கும் எம்பெருமான் முதலில் திருப்பார்க்கடலில் தோன்றி அங்கிருந்து பிரம்மா இருந்த சத்தியலோகத்தால் ஆராதிக்கப்பட்டு அங்கிருந்து அயோத்தி பட்டணத்துக்கு எழுந்தருளி அனைத்து இக்ஷ்வாகு குலத்து ராஜாக்களாலேயும் பூசிக்கப்பட்டு விபீஷணனாலே இந்த திவ்யதேசத்தில் கொண்டு வந்து எழுந்தருளச் செய்யப்பட்டான். பதின்மர்பாடும் பெருமாள், கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், முன்னிலும் பின் அழகிய பெருமாள், இப்படி பல பெருமகள் படைத்தவர் நம்பெருமாள். ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே புறப்பாட்டினாலே ஏற்றம், உற்சவங்களாலே ஏற்றம், வீதியால் ஏற்றம், காவேரியால் ஏற்றம். எத்தனை சொன்னாலும் எவ்வளவு நாட்களுக்கு அனுபவித்தாலும் திருவரங்கத்தின் அனுபவம் ஸ்ரீ வைகுண்டத்தின் அனுபவத்தை போலேயே இருக்கும். பெருமானையும் பிராட்டியும் சேவித்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த திவ்யதேசமாம் உறையூர் கமலவல்லி நாச்சியாருடைய சன்னிதானத்தை அடையலாம். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலேயே நிச்சுளாபுரி என்று பெயர் பெற்றது உறையூர் திருப்பாணாழ்வாருடைய அவதார ஸ்தலம். அமலநாதிபிரான் 10 பாசுரங்கள் பாடிய திருப்பாணாழ்வார் அவர் அவதரித்தது. அழகிய மணவாள பெருமாள் கமலவல்லி நாச்சியார். இங்க நாச்சியார் எழுந்தருளினதே ரொம்ப ஆச்சரியமான செய்தி. தர்மவர்மாங்கிற சோழ மன்னவன், அவனுடைய குலத்திலே உதித்த நந்தவர்ம சோழன். அந்த சோழன் பெருமானுக்கு எத்தனையோ கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவனுக்கு ஒரு சந்தான பிராப்தி, புத்திர பிராப்தி உண்டாகவில்லை. திருவரங்க பெருமாளையே பிரார்த்தித்தார். அவன் ஒரு நாள் ராஜா வேட்டைக்கு சென்றிருந்த போது அழகிய தாமலை மலரில் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தான். அவள் வேறாரும் அல்லர், ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே பெண் குழந்தையாக பிறந்திருந்தாள். கமல மலர்ல பிறந்தபடியால் கமலவல்லி நாச்சியார் என்று பெயரிட்டு வளர்ந்து வந்தான். ஓர் முறை திருவரங்கத்து நம்பெருமாள் வேட்டைக்கு சென்றிருந்த போது கமலவல்லி நாச்சியாரை கண்டு காதலுற்றார். அவளும் காதலுற்றார். பெருமாள் திரும்ப தாம் ஊருக்கு வந்துட்டு நந்தவர்மா ராஜாவுக்கு நந்தசோழனுக்கு ஆள் அனுப்பி கமலவல்லி நாச்சியாரை அழைத்து கொண்டு வந்து நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்க அவரும் வந்து இங்கே திருக்கல்யாணம் பண்ணி வைத்தார். இன்றைக்கும் பங்குனி மாச உற்சவத்திலே, பிரம்மோற்சவத்திலே 6ஆம் திருநாள் அன்றைய தினம் நம்பெருமாள் திருவரங்கநாதன் உறையூருக்கு எழுந்தருளி கமலவல்லி நாச்சியாரோடைய சேர்த்தி கண்டருள்வது மிக முக்கியமான உற்சவம். உறையூரை நன்கு சேவித்து கொண்டோம். திருமங்கையாழ்வாராலே பாடல் பெற்ற திவ்ய கஷேத்திரம். அங்கிருந்து புறப்பட்டு அடுத்து திருக்கரம்பனூர் உத்தமர் கோவிலுக்கு செல்லுகிறோம். 3 தெய்வங்களும் பிரதானமா இருக்கக்கூடிய கோவில். பெருமான் எம்பெருமான் புருஷோத்தமன் சேவை சாதிக்கிறார். பக்கத்துல பிரம்மாவும் இருக்கிறார், மற்றொரு பக்கத்திலே சிவனும் இருக்கிறார். இம்மூவரும் சேர்ந்து இருக்கிற க்ஷேத்திரம் உத்தமர் கோவில்னு பெயர். சயன திருக்கோலத்தில் புருஷோத்தம பெருமாள், பூரணவல்லி தாயார். கதம்ப மரம் இங்கு முக்கியமான மரம். பெருமாள் கதம்ப மரமாகவே காட்சி கொடுத்தபடியால்தான் திருக்கதம்பனூர் என்றிருந்து தற்போது திருக்கரம்பனூர் என்று வழங்கப்பட்டு வருகிறது. சிவபெருமானுக்கு தன் தகப்பனார் பிரம்மாவனுடைய ஓர் தலையை கிள்ள அந்த தலை பிரம்ம கபாலம் கையிலே ஒட்டி கொண்டு ஆங்காங்கு அதை நிரப்புவதற்காக பிக்ஷை எடுத்து திரிந்தார்னு பார்க்கிறோம். இந்த திவ்யதேசத்துக்கு வந்தார். தாயாருக்கு பூரணவல்லி தாயார்னு திருநாமம். அவள்தான் அந்த பிரம்ம கபால நிரம்பரளவுக்கு பிச்சையிட்டாள். அதனாலதான் பூரணவல்லி தாயார். தாயார் பூரணவல்லி தாயார், பெருமாளோ புருஷோத்தம பெருமான். பிக்ஷாட்டன் என்று இங்கு இருக்கக்கூடிய சிவனுக்கு பெயர். அதனால மற்றொரு பெயர்
பிச்சாண்டார் கோவில் என்றும் உள்ளது. இங்கே எல்லாரும் வந்திருந்து 3 பேரையும் சேர்ந்து தொழும் காட்சி அழகிதாக விளங்குகிறது. பிரம்மாவே இங்கிருக்கும் கதம்ப மரத்துக்கு தீர்த்தத்தை சேர்த்து அபிஷேகம் பண்ணி தபஸ் பண்ணி தான் பதவி பெற்றாராம். அதனால கதம்ப வனமும் முக்கியமானது. உத்தியோக விமானம் பெருமானை திருமங்கையாழ்வாராலே பாடப்பட்ட திருக்கரம்பனூர் உத்தமனை இங்கு சேவித்து கொண்டோம். அங்கிருந்து புறப்பட்டு மிகப்பெரிய திவ்ய தேசம் திருவள்ளரை, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாராலேயே பெருமை பெற்ற திவ்ய தேசம். சங்கமலவல்லி தாயார், ஷண்பகவல்லி, பங்கையச் செல்வி என்கிற பெயரோட விளங்கும் திவ்ய கஷேத்திரம். இதுக்கு ஸ்வேதகிரி என்று ஒரு பெயர் வடமொழியில். திருவள்ளரை அப்படின்னா வெளுப்பு வெண்மை, திருவள்ளரை ஸ்வேதகிரி. இங்கே வராக பெருமானாகத்தான் பெருமாளே பழைய காலத்தில் சிபி சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்திருக்கார். ஒரு தடவை சிபி சக்கரவர்த்தி வேட்டையாடுவதற்காக தெற்கு நோக்கி வந்து தண்டிறங்க, அப்போது ஒரு வெள்ளை பன்றி அவர்களுக்கு போக்கு காட்ட, அந்த பன்றி மலையினுடைய முகட்டில் இருந்து கொண்டு நானே பெருமான்னு சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்ததாம். அதனாலதான் ஸ்வேதகிரி என்ன இந்த விதேசத்துக்கே பேர் ஏற்பட்டது. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உய்யக்கொண்டார் என்னும் ஆச்சாரியனும் எங்களாழ்வான்கிற ஆச்சாரியனும் அவதரித்தது இந்த திருத்தலத்திலே தான். விமலாகிருதி விமானம், புண்டரீகாட்ச பெருமாள். ரொம்ப ஆச்சரியமா ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தோம்னா நம்பெருமாளே தான் இவரோ அப்படிங்கிற அப்பலே எழுந்துருளி இருப்பார். இந்த திவ்யதேசத்தில் 7 தீர்த்தங்கள் உள்ளன. ஸ்வஸ்திக் வடிவத்தில் இருக்கிற கோவிலுக்குள்ள இருக்கிற ஒரு தீர்த்தம் பெருமை வாய்ந்தது. சக்கர தீர்த்தம் மிக பெருமை வாய்ந்தது. அந்த தீர்த்தத்துல ஒரு துறையில இறங்கி தீர்த்தம் ஆடி இருக்கிறச்சே, பக்கத்து துறையில படித்துறையில குளிக்கிறவாளை நம்மால பார்த்து கொள்ளவே முடியாது. இங்கிருக்கும் பூங்கிணற்றிலிருந்து தவம் புரிந்துதான் பங்கையச் செல்வி தாயார் பெருமானை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாளாம். திருவள்ளரை பெரியாழ்வாராலும் திருமங்கையாழ்வாராலும் நன்கு பாடப்பெற்ற திருக்கலம். அங்கிருந்து திரு அன்பில் சுந்தரராஜ பெருமானை சேவிப்பதற்கு வந்துள்ளோம். வடிவழகிய நம்பி என்னும் சுந்தரராஜன் என்னும் பெயர் பெற்ற கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் பெருமாள். தாயார் சுந்தரவல்லி தாயார். திருமழிசை ஆழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்ட பெருமான். அழகியவல்லி தாயார் என்னும் பெயர் உண்டு. பெயருக்கேற்றா போலே பெருமானும் பேரழகு வாய்ந்தவனாக சேவை சாதிக்கிறார். தீர்த்தம் மண்டூக தீர்த்தம். துர்வாசருடைய சாபம் பெற்ற மண்டூக முனிவர் இங்கு தவம் புரிந்து பெருமானிடத்தினாலே சாப விமோசனம் பெற்றாருங்கிறது முக்கிய சரித்திரம். அன்பில் திரு அன்பில் பெருமாள் சுந்தரராஜனை சேவித்து கொண்டு பக்கத்திலே கோயிலடி அப்பக்குடத்தான் சன்னதி திருப்பேர் நகர் என்று பெயர் பெற்று இருக்கிறது. ஆழ்வார்களிலே திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகியோர் பல பாசுரங்களாலே பல்லாண்டு பாடி உள்ளார்கள். திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்னு வந்து இருப்பேன் என்று என் நெஞ்ச நிறைய புகுந்தான் என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். திருப்பேர் நகர். உபமன்யு என்ன ஒரு ராஜா தினப்படி 1000 பேருக்கு சமாராதனம் உணவளித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் பெருமானே ஒரு வயோதிகன் ரூபத்தை எடுத்துன்னு வந்து இவர் மொத்த பேருக்கும் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டார். ராஜாவுக்கு ஆச்சரியம். இன்னும் என்ன வேணும்னு கேட்க, ஒரு குடம் முழுக்க அப்பம் வேணும் என்று கேட்டு வாங்கி கொண்டு அப்ப குடத்தானாக அப்பால ரங்கனாக சயனித்து தேவ சாதிக்கிறார். தன்னுடைய வலது திருக்கை கீழேயே அப்ப குடத்தோடையே சயன திருப்பலத்தில் பெருமானுடைய சேவை. இந்திராதேவி நாச்சியார், கமலவல்லி நாச்சியார் என்னும் பெயர் உண்டு. நம்மாழ்வாராலே திருப்பேர் நகர்தான் பரமபதத்துக்கு செல்வதற்கு முன்பாக கடைசியாக பதிகம் பாட பெற்ற திருத்தலம். ஆக இன்றைக்கு நாம் 6 திவ்யதேச தெம்பெருமான்களை சேவித்து கொண்டோம். மேலே 18வது அத்தியாயம் 50வது ஸ்லோகம்